ஆனல் ஃபிஸ்டுலா, அதாவது பௌத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், லாப்ராஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஆசனவாயை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளில் ஆனல் ஃபிஸ்டுலா பௌத்திரமும் ஒன்று. ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக அந்த ஆசனவாயில் உள்ள ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட புரிதல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆசனவாய் அதாவது மலக்குழாயோட இறுதி பகுதி, நம்ம எந்த துவாரம் வழியா மலம் கழிக்கிறோமோ அதுதான் வந்து ஆனல் கெனால் அல்லது ஆசனவாய்னு சொல்லுவோம். இந்த ஆனல் கெனால்ல இயற்கையாகவே ஒரு சில முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அமைஞ்சிருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்மளால நார்மலாக மலம் கழிக்க முடியுது. அதே மாதிரி நம்ம மற்ற டைமில் மலமோ இல்லை வந்து கேஸோ நம்மளை மீறி வெளியே போகிறத அவாய்ட் பண்ண முடியுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனல் ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனல் ஸ்பிங்டர்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸ்பிங்டர்ஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் எ வால்வ். ஸோ அந்த வால்வுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் போயிட்டு மோஷன் போகணும் அப்படின்னு நினைச்சாதான் மோஷன் போகும், இல்லை அப்படின்னா மோஷன் கண்ட்ரோலாக உள்ளே நிற்கும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த ஆனல் ஸ்பிங்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம், இன்டர்னல் ஸ்பிங்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். அது மலக்குழாயை ஒட்டி உள்ளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்பிங்டர், அதாவது மலக்குழாய்க்கு வெளியே தான் இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் அவருக்கு உள்ளார இருக்கனால இன்டர்னல் ஸ்பிங்டர்னு சொல்கிறோம். இது வந்து இன்வாலன்ட்ரி, அதாவது நம்ம கான்சியஸாக அதை கண்ட்ரோல் பண்ணுற அவசியம் கிடையாது. அது இன்வாலன்ட்ரியாகவே அதோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர், அது வந்து வாலன்ட்ரி, அதாவது நம்ம நினைச்சா அதை வந்து விரிக்கலாம், நம்ம நினைச்சா அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்பிங்டரும் சேர்ந்து தான் நம்மளுடைய மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளை அறியாமையே மோஷன் ரெஸ்ட்ல ஆகிறதோ இல்லை மோஷன் வெளியே வரதோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிங்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆனல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனல் கிளான்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆசனவாய் முகப்பு அந்த ஓப்பனிங்களுக்கு இருந்து ஒரு 2-2.5 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த ஆசனவாயை சுற்றி ஒரு 15-25 சுரபிகள் இருக்கும். அதான் ஆனல் கிளான்ஸ் சொல்லுவோம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோஷன் போகும்போது நார்மலாக நம்ம கீழே, அதாவது பெருவுடலுடைய கீழ் பகுதிக்கு வர வர என்ன ஆகும்னா மோஷன் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மோஷன் அப்படியே ஆனல் கெனால் வெளியே போச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும், உராய்வு ஏற்படும். ஸோ அதனால வலி ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம், ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம். இது வரக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே இந்த ஆனல் கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில திரவியத்தை செக்ரீட் பண்ணும். அது வந்து அந்த மோஷன் போகிற இடத்துல ஆனல் கெனால்ல ஒரு பிசுப்பு தன்மையை ஏற்படுத்தும். ஸோ அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக மோஷன் வந்து கிளைட் ஆகி போயிடும். ஸோ இந்த ஆனல் கிளான்ஸும் ஆனல் ஸ்பிங்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பேசப்பட்ட அந்த ஆனல் கிளான்ஸுக்கு ஒரு துவாரம் இருக்கும். ஸோ அதை செக்ரீட் பண்ணுற சிறப்புகள்லாம் அந்த துவாரம் வழியாக தான் வந்து ஆசனவாய்க்குள்ளார நமக்கு வந்து சேரும். ஸோ அந்த துவாரங்கள் மூடும்போது என்ன ஆகும்னா உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் தேங்கி நிற்கு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து விரிவடைஞ்சு சீலாக மாறும். அந்த சீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தோலுடைய மேல் பகுதியில் வெடிச்சு சீல் வந்து வெளியே வடிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து இந்த சீல் வந்து தோலுடைய வெளிப்பகுதியில் வெடிச்சு வருதோ அதே போல அதோடைய மறுபுறம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு ஆசனவாய்க்குள்ளார போகும். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், ஆசனவாய்க்குள்ளார இருந்து தோல் வரைக்கும் ஒரு பெரிய பாதை, ஒரு டனல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எலிவெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் வயல் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும், அங்கிருந்து ஒரு 9 அடி பார்த்தா இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இது வழியா என்ட்ராகி எலிகள் அது வெளியே வரும். அதே மாதிரி போல பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆனல் ஃபிஸ்டுலான்றதும். இந்த ஆனல் ஃபிஸ்டுலா வரும்போது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு சின்ன பாயில், ஒரு சூட்டு கொப்பளம் மாதிரி மோஷன் படத்தில் வரலாம். அது வந்து ஆசனவாய் ஒட்டியும் வரலாம், இல்லை ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தள்ளி கூட வரலாம். அது வரும், நம்ம பக்கத்தில் டாக்டர் பார்ப்போம். இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் டாக்டருடைய ஆலோசனை எல்லாமே கூட மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, கட்டாயம் தவறு. ஆன்டிபயோட்டிக் மாத்திரை, வடி மாத்திரை எடுப்பாங்க. 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அது அமைங்கிரும், தொந்தரவுகள் குறையும். அகைன் நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் போகும். திரும்ப ஒரு 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும், திரும்ப ஒரு பாயில் வரும், அதே மாதிரி வெடிக்கும், இல்லை ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டு அம்மும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெக்கரண்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் ஏன் வந்து திரும்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு, ஆக்சுவலாக தோல்கிட்ட கிடையாது. அந்த ஆப்சஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆனல் கிளான்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபார்ம் ஆகிற சீல் தான் ஒவ்வொரு டைமாக வெடிச்சு வெளியே வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபிஸ்டுலாவோட மெயின் அறிகுறி. ஸோ மோஷன் போகிற இடத்துல ஒரு வகையான எரிச்சல் இருக்கும், வலி ஏற்படலாம், அந்த இடம் வந்து செவந்து போகலாம், சீல் அதிகரிக்கும் போது ஒரு சின்ன வீக்கம் மாதிரி ஏற்படலாம், திரும்ப சீலோ அல்லது நீரோ அல்லது சீல் கலந்த ரத்தமோ ஒரு பேட் ஆடரோட நமக்கு வந்து இருக்கிறது தெரிய வரும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அண்டர் கார்மெண்ட்ஸ்ல ஃபிஸ்டுலாலேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸ்லாம் சேர்ந்து நின்று ஸ்டெயினாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆனல் ஃபிஸ்டுலால வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆனல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
ஆசனவாயை சுத்தி ஒரு சீல் கட்டி ஃபார்ம் ஆகுறதும் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். இந்த பௌத்திரமும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது தான். ஸோ ஒரு வியாதியுடைய வெவ்வேறு ஒரு பரிமாணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த காணொலி மூலமா ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம் அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதே போல பல முக்கிய தகவல்களை நம்மளுடைய சேனல் நம்ம பகிர்ந்திருக்கோம். கட்டாயம் அதை பாருங்க. நன்றி, வணக்கம்.